So question number 26. So question number 26 என்னடான்னு சொல்றான்? So question number 26 வந்து if cosec of a plus b is equal to 1. Cos of a plus b equal to 1. So cosec Cos cosecant அது சாரி cosecant. Cosecant of a plus b equal to 1. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன கிடைக்குது? Cosecant of a minus b is equal to 2. அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? 0 degree is lesser than a plus b and lesser than or equal to 90 degrees. Less than or equal to அது. Okay. 90 degree இருக்கலாம். 0 degree A is greater than greater than b. Find a value and b value. கரெக்டாமா? sir. சூப்பர்மா. சரி இதுக்கப்புறம் நீயே சொல்லுங்க. எப்போ வந்து 1 கிடைக்கும்? Find the அது value. பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கலாம். அது நம்ம பண்ணிக்கலாம். கீழ ரெண்டு சப்ஸ்டிட்யூஷன் டிவிஷன் இருக்குது. அது நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கலாம். அது பண்ணிக்கலாம்டா கண்ணே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிப்போம். அப்ப அந்த क्वेश्चन போய்க்கலாம். சொல்றேன் கண்ணே, எந்த ஆங்கிள்ல 1 வேல்யூ கிடைக்கும்? எந்த ஆங்கிள்ல 1 கிடைக்கும்? கொசிகன் நாட் பர் காஸ். Sir, 30 degrees. கொசிகன் எந்த ஆங்கிள்? 0 degree, 0 degree. காஸ் தான் 0, கொசிகன் கிடையாது. Cosecant. டேபிள் பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படிக்கிற. ஏன்னா டேபிள் நல்லா இருக்கும், மெமரி பண்ணிக்கணும். பாரு எந்த ஆங்கிள் எவ்வளோ கிடைக்கும். சார் cosecant வந்து 90 degrees. அவ்வளோதான் 90 டிகிரி. அப்போ என்னாச்சு? ஈக்குவேஷன் 3 பார்க்கும்போது 1 பார்க்கும்போது a + b = 90 டிகிரி ஆச்சு. இதான் நம்மளோட மெயின் ஈக்குவேஷன். அப்போ இது ஈக்குவேஷன் 4. அடுத்து என்ன? கொசிகன் a minus b ஈக்குவல் டு எவ்வளவு? 30 degree. 2னா எந்த ஆங்கிள்? அப்போ ஆங்கிள் எந்த ஆங்கிள் 2 கிடைக்கும் சொல்றேன். 30யா? கன்ஃபார்மா? 30 தான். சூப்பர். அப்போ என்னாச்சு? a minus b = 2ங்கிறது சரி 2 இல்லை 30 டிகிரியா? 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் யாரு? 5 வச்சுக்கோமா? அப்போ ஈக்குவேஷன் 5ம் 4 சால்வ் பண்ண நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிக்க மாட்டேங்குன்னு. அப்போ என்னாச்சு? a plus b = 90 degree, a minus b = 30 degree. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 2a = 120 degree, அப்போ a = 60 degree. அப்போ அதே ஐடியா தான். அப்போ b எவ்வளோ கிடைக்கும்? 30 டிகிரியா? b வந்து 30 டிகிரி. கரெக்டாமா? சார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னடாக்குன்னு? சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து sin a cos b plus cos a sin b. cos a into sin b. சொல்கிறேன், ஏபியோட வேல்யூ 60 அப்படியே பண்ணுறதா. ஏவோட வேல்யூ 60, பியோட வேல்யூ 30. சொல்கிறேன் என்ன? sin 60 degree cos 30 degree plus cos 30 degree sin 60 degree. Sir, sin 60 degree cos 30 degree வந்து √3/2. சொல்கிறேன், நீ சொன்ன மாதிரி இது என்ன கிடையாது? √3/2வா? √3/2. இது √3/2 ப்ளஸ் இது என்ன கிடைக்கும்? 1/2வா? இது 1/2. 1/2, 1/2. அப்போ 3/4 ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 4/4 ஈக்குவல் டு 1. கரெக்டாமா? சார். வெரி குட், சூப்பர். அடுத்தது பார்த்தலாமா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தோமா? செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறான்? tan a minus tan b by 1 plus tan a tan b. 1 plus tan a into tan b equal to சொல்கிறேன் tan 60 degree. கரெக்டுங்களா? tan 60 degree minus tan 30 degree divided by 1 plus tan 60 degree into tan 30 degree. கரெக்டாமா? Tan 60 degree √3. Very good. Tan 30 degree 1/√3. Very good. By 1 plus √3
into 1 by root 3. சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ரூட் த்ரீ கட் ஆயிருமா? இது ஒரு ரூட் த்ரீ, இது ஒரு ரூட் த்ரீ, இதுவும் கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 1 கிடைக்கும். அப்போ 1 + 1 வந்து 2 கிடைக்கும் டினாமினேட்டரில். நியூமரேட்டர் என்ன ஆகும்? எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? ரூட் 3 × ரூட் 3 3 மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 3. கரெக்டாடா? எனக்கு டவுட் இருக்குதா? Oh, sir. அப்போ 2 கிடைக்குமா? அப்போ 2 பை ரூட் 3 டிவைடட் பை 2. இதுவும் கட் பண்ணால் 1. அப்போ என்னாச்சு? 1 பை root 3. 1 பை ரூட் 3. இதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷனோட ஆன்சர். என்ன டவுட் இருக்குதா? No, sir. இந்த மாதிரி கொஸ்டினில் 3 மார்க்கில் கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இல்லை சம்டைம்ஸ் 2 மார்க்லையும்